ஒழுக்கமற்ற கூட்டம். சார் எவ்வளவு பேரை நீங்க தமிழ் இந்தியாலேயே காவல்துறை யோசிச்சு பாருங்க, 1,00,000 பேருக்கு ஒருத்தர் தான் இருக்காங்க. டிசிப்ளினா இருக்கிறவங்கள தான் காவல்துறை கட்டுப்படுத்த முடியும். டிசிப்ளின் இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? அப்போ ஒருத்தரை போட்டு கையை பிடிச்சிக்க முடியுமா? அங்க 27,000 பேர் வந்திருக்காங்க, 27,000 பேரா போட முடியும்? இதுக்கு முன்னாடி இதே தவறு மயக்கம் போட்டது நாமக்கல்ல நடந்திருக்கு, முன்னாடியும் நடந்திருக்கு. ஆனா உயிர் பலி ஆகாததுனால விஜய் தப்பிச்சிட்டார். அவர் இப்ப என்ன பண்றாரு, 4 நாள் கழிச்சு என் நெஞ்சமே வெடிச்சிரும் போல இருக்குன்னு ரிகர்சல் எல்லாம் பண்ணி ஏதோ ஒரு 4 நிமிஷம் டேப் விடுறாரு. அதுக்கு பதிலா விஜய் ஒரு நல்ல தலைவனாகணும்னு ஆசைப்பட்டிருந்தா அப்போ அந்த இடத்துல இருந்து நேர கிளம்பி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கணும். அப்ப எல்லாரும் இல்ல வராதிங்க இன்னும் பிரச்சனையாயிடும் சொன்னா கூட அங்க நின்னு இல்ல நான் அவங்கள பார்க்காத போக மாட்டேன்னு சொன்னா அந்த விஜய்க்கு மட்டுமே ஒரு 25 போலீஸ் 30 போலீஸ் போட்டு, ஏன் அவருடைய 20 பேர் வராங்களே, 10 பவுன்சரு, அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இங்க அண்ணாமலைக்கு கொடுத்த மாதிரி அவருக்கு ஒய் கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க, அது வராங்களே, அங்க போய் பார்த்துட்டு போயிருக்க வேண்டியது தானே. அங்கேயும் பேட்டி கொடுக்கல, சென்னையில தனி பிளைட்ல வந்தும் பேட்டி கொடுக்கல. 8:45 மணிக்கு நாமக்கல்ல அவர் மீட்டிங்னு சொல்லிட்டு 8:45 மணிக்கு மெட்ராஸ்ல ஏறுறாரு பிளைட்ல. அதுக்கு இனிமே ஹெலிகாப்டர்ல வந்துடலாம், வந்து நேரம் வந்து அந்த பஸ் மேலேயே இறங்கி அங்கேயே பேசிட்டு அப்படியே போயிடலாம். அவர் ரோட் ஷோ பண்ணணும்னு பாக்குறார். அவர் ரோட் ஷோக்கு பர்மிஷன் கேட்கல, மீட்டிங்க்கு தான் பர்மிஷன் கேட்டார். மீட்டிங்கை ரோட் ஷோவா மாத்தினது யார் தப்பு? விஜய் தப்பு.